දේවගතිවරයාට ඒ පවුලටද මම වචනයක් කියලා ඊට පස්සේ ඔබ සුබ පතන්න කැමතියි. அவர் தன்னுடைய மாமனார் கத்தோலிக்க நித்திரையானதை குறித்து நம்மளோட பகிர்ந்தார். මාමණ්ඩලගේ අභාව ප්‍රාප්තිය ගැන ඔබ සමග බෙදා ගත්තා. வேதம் சொல்லுகிறது බයිබලයේ කියනවා பரிசுத்தவான்கள் மகிமையோடு களிகூர்ந்து සුද්ධවන්තයන් මහිමයෙන් ප්‍රීති වෙලා தங்கள் படுக்கை மேல் எண்ணிருப்பார்கள் என்று තමන්ගේ ඉදිපැදුරේ ඔවුන් ගාම්භීරයෙන් සිටී. அவர் எண்ணிரத்தோடு கூட இருக்கிறார். අද එතුමා ගාම්භීරයෙන් සිටිනවා. அதிவிரைவில் நாம் கூட ஆயத்தப்பட்டு அங்கே ඒත් අපිත් සූදානම් වෙලා එතුමා ඒදී අනුවෙනවා. கத்திரஸ்தோத்திரம் සන්නාහසේ ස්තුතිය. எனவே அவருக்காக குடும்பத்தாருக்காக கூட கத்திரத்தில் முழுவதும் கத்தாம சந்தோஷத்தை கொடுத்தபடியாக එතුමා වෙනුවට ඒ පවුල් වෙනුවට සන්නාහසේ යාත්‍රා කරන සමාදාන දෙන පිණිස. ஒரு விஷயம் நாம் கண்களின் மூலம் நம்ம ஒரு பாடல் ஒரு சிறிய ஒரு அறியப்படுத்தது நான் என்னுடைய சாட்சி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். පොඩි දෙටි කීනිදාවක් මම ගායනා කළා මගේ සාක්ෂි මා බෙදා ගන්නවා. எல்லாரும் கண்களை மூடி நாம் දැස්වසාදන්නේ. இலங்கை மண்ணிலே சிந்திய கண்ணீரெல்லாம் பந்தி பந்தியாய் தீர்ப்பளிக்கின்றே தந்தோரை எழுப்பிவிடும் தம்மை தந்தோரை எழுப்பிவிடும் கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர் மாமிசமானவர் யாவரின் மேலும் மாறியை பொழிவேன்றார் அருள் மாறியை பொழிவேன்றார். நான் ஆண்டவரே இந்த வேளையில் கூட அடியேன் சமூகத்தில் இருக்கிற தகப்பனே स्वामी पावल स्वामी என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். मागे साक्षी मम बेदागले கர்த்தருடைய எங்கள் மத்தியில் ஆசீர்வதிக்கட்டும். सुगात्मी नासप मध्य क्या करमो இந்த சாட்சி மூலமாய் கூட நீ தொடர்புள்ளவராக இருக்கிற ஸ்தோத்திரம். मे साक्षी पटांगे मिस्ट आवश्यक आपको सबै सिंत स्तुति இந்த சாட்சி ஆசீர்வதித்தார். मे साक्षी आशीर्वाद करमो இயேசு கிறிஸ்து மூலமாக நல்ல பிதாவே. यीशु के नाम में आत्मीय आसन नाम में ஆமென். आमीन. இலங்கை தேசத்திலே लंका देश 1961 ஆண்டு 1961 වසරේ 3ஆம் திகதி 3 වෙනි දින மார்கழி மாதம் මාර්තු මාසයේදී திரு சங்கையா திருமதி சங்கையா அவர்களுக்கு மூத்த மகனாக ரத்னபுரம் என்கிற கிராமத்திலே நான் பிறந்தேன். डिसेंबर මාසයේ මාගේ දෙමාපියන්ට මම පුතෙක් ලෙස ඉපදුණා. வேதம் சொல்கிறது நீதிமானுடைய சந்ததி செழிக்கும் என்று சொல்லி සුද බයිබලයේ කියනවා ධර්මිෂ්ඨයාගේ පරම්පරාව ජීවත් වන්නේ කියලා. கர்த்தர் அவிதமாக என்னுடைய தகப்பன் தாயாருடைய ஜெபத்தின் நிமித்தமாக இந்த ஒரு ஊழியக்காரனாய் அவர் என்னை இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். මාගේ පියාගේ මවගේ ආත්මය වාසල දෙවියන් වහන්සේ මාව දේව ගැතිවරයෙක් ලෙස මේ ස්ථානයේ සිටවා තිබෙනවා. ஆனால் என்னுடைய தகப்பன் நீதிமான் என்று நான் சொல்லுவேன். මාගේ පියා ධර්මිෂ්ඨයෙක් කියලා அவர் இந்த මාව இடத்துல இல்லாவிட்டாலும் அங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷத்தோடு கூட கழிப்பார். මේ ස්ථානයේ ඇතිවෙනතරි ස්වර්ගයේ බලලා එයා ප්‍රීතිමත් වෙයි. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, මාගේ ශ්‍රේණිවන්ත சிறு දේව வயதிலிருந்து நான் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் அன்பிலும் இலங்கை பெந்தகோஸ்து சபையின் மூலமாக என்னுடைய பெற்றவரோடு கூட இணைந்து நான் வளர்க்கப்பட்டேன். කුඩා වයසේ සිට මාගේ දෙමාපිය තුල මම සභාව තුල මම අඳුනව කෙනෙක්. இந்த மட்டக்குழி என்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் ரோட்ல நான் வளர்க்கப்பட்டேன். මේ මටකුලේ 20 පාරේ මගේ ජීවත් වුණා. நான் ஆலயத்திலே முன்னதாக நிற்கிறதும் ஆலயத்திலே காணப்படுகிற போதகர்களோடு கூட இணைந்து செயல்படுகிறதுமான ஒரு தேவனுடைய பிள்ளையாக நான் வளர்க்கப்பட்டேன். දේවස්ථානයේ මූලික ස්ථානයේ සිටීමද තවත් දේව ගැතිවරු සමග සම්බන්ධතාවය තියෙනවා කෙනෙක් ලෙස මම හැදුණා. ஆனால் இடைப்பட்ட காலத்திலே உலகத்தோடும் உலக நண்பர்களோடும் கூட இணைந்து பாவமான ஒரு ஜீவன் ஜீவிக்க ஆரம்பித்தேன். මැද කාලේදී ලෝක මිත්‍රයෝ සමග එකතු වෙලා පාපිෂ්ඨ ජීවිතයක් ජීවත් වුණා. ஆனால் இந்த பாவமான ஜீவியத்தை அநேகர் கண்டுகொள்ளவில்லை. මේ පාපිෂ්ඨ ජීවිතයේ බොහෝ දෙනෙක් දැනගත්තේ ஓ නැහැ. ஃப்ரெடி ஒரு அருமையான மகன் என்று சொல்லி எல்லாராலும் பாராட்டப்பட்டேன். ට්‍රෙඩි යහපත් පුතෙක් කියලා සම කෙනෙක්ම මට පාරාටු කළා. அதற்கு பிறகு இந்த இலங்கையிலே நான் 2 இடங்களிலே வேலை செய்தேன். ඊපසු ලංකාවේ ස්ථාන දෙකක මම වැඩ කෙරුවා. வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இனக்கலவரத்தின் நேரத்திலே என்னுடைய மேனேஜர் என்னை இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தார். ලංකාවේ ඇතිවන ජාති කෝලාහලයක් අනුව මාගේ නිලධාරිතුමා මාව පිටරට යවුවා. அந்த இடத்திலே அறிமுகமான ஒரு
ஒரு சகோதரன் மூலமாக நான் சுவிஸ் தேசத்துக்கு சென்றேன். ඒ ස්ථානයේ මම දන්නා සහෝදර සමග ස්විස් දේශයට මම ගමන් කළා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, සේනවන්ත இந்த දේවදූතයෝ இடைப்பட்ட காலத்திலே ஏற்பட்ட ஒரு சம்பவம் என்னவென்று சொன்னால், මේ මධ්‍ය කාලයේ එතුණා සිද්ධියක් කුමක්ද? நான் இந்தியாவிலே 6 மாத கால அளவு நான் அங்கே தங்க நேரிட்டது. මා ඉන්දියා රටේ මාස 6ක පමණ කාලයක් නැවතී සිටියා. என்னை மேற்பார்வை செய்து யாருமே கண்டுகொள்ள முடியாது என்கிற ஒரு தைரியம் எனக்குள்ள இருந்தது. මාව බලන්න මට කවුරුත් පාලනය කරන්න නැහැ කියලා ධෛර්යමත්කමක් මට ඇති වුණා. எனவே குடிக்கும் போதைகளுக்கும் போதை மருந்துகளுக்கும் அடிமையானேன். මත්පැන් වලටද බෝධි වලට මම බාල වුණා. இன்னும் பல பாவங்களை நான் துணிகரமாக செய்ய ஆரம்பித்தேன். මත්ද්‍රව්‍ය මත්පැන් තවත් බොහෝ පාප වලට මම බාල වෙලා සියල්ලක් කරන්න පටන් வேதம் ගත්තා. சொல்லுகிற பிரகாரமாகவே සුද බයිබලයේ කියන ආකාරයට துர்க்கிரியைக்கு தண்டனை சீக்கிரத்திலே வராததினாலே மனுபுத்திரனுடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். අපරාධයට දඬුවම ඉක්මනින් එන්න නිසා මිනිස්යාගේ සිත දැඩි වී තියෙන වචනය අනුව මාගේ සිත ක්‍රියා කළා. கடைசியாக அந்த இடத்துல இருந்த அந்த என்னுடைய ஏஜென்ட்டை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் திட்டம் போட்டு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். අන්තිමේ ඒෂියාව ඒජන්තුව මම නසන්න ඕනේ කියලා මම තීරණයක් අරන් සිටියා. ஆனால் நான் இங்கிருந்து இந்தியாவுக்கு போறதுக்கு முன்பதாக මම මේ ඉන්දියා ඉන්දියා දේශයට යන්න ප්‍රථම 1990 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். 1990 වසරේ ස්වාමීන්ගේ වචනේ අනුව මම බෞද්ධිස්ම ගත්තා. அது எப்படி என்று சொன்னால் ஒரு மாலை வேளையிலே நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். ඒක සඳහා කාලේ මම කමිෂන් එකට ගියා. அந்த இடத்துல ஒரு பாஸ்டரோடு கூட நான் சில நேரங்கள் செலவழிக்க எனக்கு கிடைத்தது. ඒ කඳුරේ යම් පාලකවරයෙක් සමග කාලයක් ගත කරන්න අවස්ථාව ලැබුණා. அப்பொழுது அவர்களிடத்தை கேட்டால் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களா? පාලකවරයා බෞද්ධිස්ම ගත්තායි කියලා நான் இல்லை, நான் ஞானஸ்நானம் எடுக்கல. මම කිව්වා මම බෞද්ධිස්ම ගත්තේ නැහැ. ஏனென்றால் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் செய்கிற பாவத்தை எடுக்காதவர்கள் செய்கிறதில்லை என்று சொன்னேன். මම කිව්වා බෞද්ධිස්ම ගත්ත අය කරන පාපේ බෞද්ධිස්ම ගත්ත නැති මිනිසයන් කරන්නේ නැහැ நம்முடைய කියලා. சபையை எடுத்து பாருங்கள், கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கும் போது அநேகர் எழுந்து ஓடி விடுவார்கள். ස්වාමීන්ගේ සභාව ආරම්භන මේෂේ පංගුව කරන විට සුදෝදිනෙක් දුවනවා කියලා කිව්වා. தர்க்கிக்கிறவனாகவும் எதிர்த்து நிற்கிறவனுமாகவே நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன். තරණ කරන කෙනෙක් වගේද විවාද කරන කෙනෙක් වගේද මාගේ ජීවිතේ මම පටන් ගන්න සිටියා. என்னுடைய தகப்பனார் சொல்வார், இவன் இளைய மகனோடு கூட சேர்ந்துதான் ஞானஸ்நானம் எடுப்பான் என்று சொல்லி. මාගේ පියා කිව්වා මම බාල පුත්‍රයා සමග එකතු වෙලා තමයි බෞද්ධිස්මය ගන්නේ. ஆனால் அன்று ராத்திரி வேளையில அந்த ஊழியக்காரனோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ඒ රාත්‍රී කාලේ දේව ගතිවරයා මා සමග කතා කරන වෙලාවේ கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தார். ස්වාමීන්ගේ සුදාත්මය වාස මා තුළ ක්‍රියා කළා. அவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். ඒතුමා මාගෙන් ප්‍රශ්නයක් ඇසුවා. உன்னுடைய முயற்சியினாலே இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி. ඔබගේ දක්ෂකමින් මේ ලෝකේ ජීවත් වෙන්න පුළුවන් කියලා ඔබ සිතනවාද කියලා. நான் சிறு வயதிலிருந்து கர்த்தருடைய அந்த அன்பினாலே வளர்க்கப்பட்டது நிமித்தமாக මම කුඩා කාලේ සිට ස්වාමීන්ගේ බයෙන් ඇවුණු නිසා எனக்குள்ளே அப்படி துணிகரமாக சொல்லுகிறதற்கு ஏதுவான ஒரு காரியம் என்னிடத்திலே காணப்படவில்லை. මා තුළ මාගේ දක්ෂතාවය කියලා දෙයක් තිබුණේ නැහැ. எனவே நான் அமைதியாக இருந்தேன். මම නිශ්ශබ්දව සිටියා. அப்பொழுது அவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ඒ වෙලාවේදී පාලකයා කිව්වේ දෙයක් නම් நீ கர்த்தருக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் என்று ඔබ சொன்னார். ස්වාමීන්ට අදදී ඔබගේ ජීවිතේ කැප කරන ඔබ වරක දිවෙනවස මලක් දේවල් කරා කියලා කිව්වා. ஆனால் அவருடைய வார்த்தை நிமித்தமாக அல்ல, එයාගේ වචනේ අනුවනව. எனக்குள்ளே கிரியை செய்த ஆவியானவர் அந்த இரவு முழுவதும் கிரியை செய்து கொண்டிருந்தார். ඉතින් රාත්‍රී පුරා සුදාත්මය වාස මා තුළ ක්‍රියා කළා. அடுத்த நாள் காலையில நான் அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்தேன். ඊළඟ දවසේ මම බයිබල් පාඩමාලාවට ආවා. அப்ப அங்க இருந்து ஒரு போதகர் சொன்னார், நீங்க செய்த பாவங்கள் எல்லாம் எனக்கு அறிக்கை செய்யணும்னு சொல்லி. ඒ ඉඳලා යම් පාලකවරයෙක් කිව්වා ඔබ කළා සම පාපයක්ම මට කියා සිටින කියලා කිව්වා. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் செய்யாத பாவம் என்ன அதை சொல்லுங்க, நான் அறிக்கை செய்தது. මම එයාට කිව්වා මම කරන්න නැති පාපේ කුමද කියලා ඔබ කියන්නේ මම ඒක ඕනනම් කියන්නේ කියලා කිව්වා. அப்படிப்பட்ட மனிதன் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். ඒ ආකාර පෞකාර මිනිහෙක් කියලා යාඥා කළා. ஞானஸ்நானம் எடுத்தேன். බෞද්ධිස්මය ලබා ගත්තා. 13 நாள் தான் கர்த்தரோடு கூட நான் நடந்தேன். දවස් 13ක් මම ස්වාමීන් වහන්සේ සමග ඇවිදිනා. அதுக்கு பிறகு நான் சுவிட்சர்லாந்து சென்ற பிறகு ඊට පස්සෙ මම ස්විස්ලන්ත දේශෙට ගියා පස්සෙ நான் அங்கே இன்னுமாய் பாவங்களை செய்ய ஆரம்பித்தேன். ඒ රටේ තවත් වැඩි වැඩි පාපෙට වාල් වෙලා සිටියා. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது கிடையாது. ස්වාමීන්ගේ පාපවලට යන්නේ නැහැ. ஆனா நான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஒரு தீர்மானம் பண்ணி போனேன். නමුත් ඒ රටේ යන වෙලාවදී යම් තීරණයක් කරනවා මං ගියා. இந்த தீய பழக்கங்களில் இருந்து மட்டும் நான் விடுதலை பெற வேண்டும். මේ අපවිත්‍ර පුදු වලින් මාව නිදහස් ලබා ගන්න ඕනේ. என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக என்னுடைய பெற்றோருடைய பேர் கெட்டு போகிறது என்று சொல்லி
நான் அநேக நேரங்கள் வருத்தப்பட்டதுண்டு. මාගේ ජීවිතය අනුව මාගේ දෙමාපියගේ නම් අපරාධ කිලුට වෙලා කියලා මම දුක් විඳ දවස් තිබෙනවා. அந்த நாட்களிலே ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ඒ දවස්වල යම් දිනයක් සුදාත්මන වාස මා සමග සම්බන්ධතාව වුණා. ஒரு நாள் இரவு நன்றாக குடித்துவிட்டு දවසක් රාත්‍රිය හොඳට මත්පැන් පානය ஒரு කරලා சிகரெட் பத்தி அப்படி படுத்திருந்தேன். ඒක දුක් පානය කරලා එහෙම නිදාගත්තා. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட தெளிவாய் பேசினார். සුදාත්මන වාස කතා කළා පැහැදිලිව. நீ உன்னுடைய பேருக்காவது வாழ்றியா? නුඹගේ නම වෙනුවෙන් ජීවත් நீ වෙනවා. உன்னுடைய பேருக்காவது வாழ்றியா? නුඹගේ නම වෙනුවෙන් ජීවත් වෙනවා. நான் அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன் பேர் என்னது. ඒ විදිහට මම කල්පනා කළේ මගේ නම කුමාරද. என்னுடைய பேர் வந்து மோசஸ் ஃப்ரெடி. මෝසස් ෆ්‍රෙඩි කියනවා මාගේ නම. அப்ப யோசிச்சேன். මම කෙලින්ම මාගේ රැකියා ස්ථානට ගියා. என்னுடைய மேனேஜர் சொன்னேன் எனக்கு ஒரு 3 நாள் லீவ் வேணும். මාගේ මැනේජර්ට කිව්වා මට දවස් 3ක නිවාඩුව දෙන්න කියලා. நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் මම ස්වාමීගේ පාමුල ඇවිල්ලා නිරාලව යාඥා කළා. ஆண்டவரே எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே. ස්වාමීනි මට බලය අවශ්‍යයි. நான் இன்னைக்கு விட்டுட்டேன். මම ආදාත්තරියා. நான் இன்னொரு முறை இதை தொட முடியாது. මම නැවතත් මේක අල්ලන්න බෑ. எனக்கு பலன் வேண்டும் என்று මට බලය சொன்னேன். අවශ්‍යයි කියලා යාඥා කළා. அந்த வேளையில அம்மா சொன்னாங்க இனிமே இந்த வீட்டுல நீ உபவாசம் இருக்க கூடாது. ඒ දිනේ අම්මා කිව්වා ඔබ මේ නිවසේ නිරාල ඉන්නවද நீ කියලා. உபவாசம் இருக்கும்போது நான் சாப்பிட முடியாது. ඔබ නිරාල ඉන්නවනම් මට කන්න බෑ. அப்படிப்பட்ட நாட்களிலே நான் ஜெபத்துல இருக்கும் பொழுது ඒ වගේ දවස්වල මම යාඥා ඉන්න වෙලාවෙ கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். දෙවියන් වහන්සේ මට බලය දුන්නා. 2 வருடத்துக்கு முன்பதாக என்னுடைய தாயார் தேசத்துக்கு வந்திருந்தாங்க. අවුරුදු දෙකකට පස්සේ මගේ මම ඒ රටට ආවා. அப்பொழுது ஒரு நாள் தாவீதை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். දාවිද් ගැන අපි කතා කරන් සිටියා. அப்பொழுது என்னுடைய தாயார் சொன்ன ஒரு காரியம், ඒ විට මගේ මව කිව්වා උදයක් உங்களுடைய பாட்டி விதமாக தான் ஜெபம் பண்ணுவாங்க නුඹගේ ආච්චි මේ ආකාර යාඥා කරනවා. என்று சொல்லி எனக்கு ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. මට ඒක සිද්ධියක් කිව්වා. அதாவது என்னுடைய தகப்பனுக்கு என்னுடைய தாயாரை பேசி 2 முறை என்னுடைய தகப்பன் அவருடைய தாய் சென்று அவருடைய தகப்பனை சந்தித்தாராம். පාලකවරයාගේ පියාට මව කතා කරලා දේවතාව කේස්ථානෙ ගියාලු. அவர் சொன்னாரா நான் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. එයා කිව්වල අන්තිම දක්වා මං දීනේ දෙන්නේ නැහැ කියලා. அப்ப அவங்க பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டவர்களாக ඒ විදිහේ සුදාත්මින් පිරීලා சொன்னாங்களா என்றைக்கு இருந்தாலும் என்னுடைய மகனுக்கு தான் உன்னுடைய மகள். එයා කිව්වල ඔබ මාගේ පුතාට තමයි ඔබගේ දීනේ කියලා කිව්වලු. அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை மூத்த குழந்தை ஆண் குழந்தை. එයාට ඉපදෙන පළවෙනි දරුවා පුත්‍රයෙක්. அவனுடைய பேர் மோசே. அந்த நான் பாவத்திலே ஜீவித்தேன். මේ වගේ පොරොන්දු වචන ලබාගෙනත් මම පාපීස්ත ජීවිතයක් ගත ஒரு කළා. நாள் இலங்கையிலே இருக்கும் பொழுது ஒரு கன்வென்ஷன்ல பங்கெடுத்தேன். දවසක් ලංකාව වෙනකොට යම් සම්මේලනයකට මම සහභාගී වුණා. நான் ஞானஸ்நானம் எடுக்கல. ඒ සම්මේලනයේදී මම වාචික ஆனா அந்த කරේ. கர்த்தருடைய வார்த்தையானது என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறது போல இருந்தது. ස්වාමීන්ගේ වචනය මම සේවයට කැඳවනවා වගේ තිබුණා. அப்ப நான் போய் விசாரித்தேன். ඒ වෙලාව මං ගිහලා அப்ப විමර්ශනය ஞானஸ்நானம் கூட எடுக்கல. බෞද්ධිස්ම ගත්තේ නැහැ. அதோட கூட விட்டுட்டேன். ඒ සමග අත්හැරියා. மறுபடியும் எனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்தேன். නැවතත් මා තුළ තීරණයක් ගත්තා. இவர்களோடு கூட ஐக்கியம் வைத்தா என்றைக்காவது ஒரு நாள் நான் இந்த வெள்ளை சேட்டையும் வெள்ளை வேஷ்டியும் கட்டிட்டு தான் அலையணும். මේ අය සමග සම්බන්ධතාවය තියාගත්තොත් ඒ සුදු සරමයි සුදු ෂර්ට් එක කඳින්න වෙයි කියලා කිව්වා. இப்படிப்பட்ட எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம். මේ වගේ ජීවිතයක් මට එපා කියලා හිතුවා. உலகத்தின் சௌகரியமும் அந்தஸ்தும் அந்த ஐக்கியம் எனக்கு போதும். ලෝකයේ තිබෙන ධනවත්කම ලෝකයේ තිබෙන ගෞරවය මට ඇති කියලා කිව්වා. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, සෙනෙහවන්ත දේවදූත. ஆனால் முன் குறித்த அநாதி ஸ்நேகத்தின்படி அழைத்த ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். පටන් ගැනීමේ තෝරගත්තා වූ දෙවියන් වහන්සේ මාව තෝරගත්තා. இந்த வார்த்தை உறுதிப்படுத்தும்படியாக ஒரு நாள் ஒரு கர்த்தருடைய ஊழியர் எனக்காக ஜெபிக்கும் போது මේ වචනේ ස්ථිර කරන දේව ගතිවරයෙක් මට යාඥා කරන அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு காரியம், එයා අනාගත වාක්‍ය තුලින් කියවා වූ දෙයක්. நீ கற்பத்திலே உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், மோசே அழைத்தது போல உன்னை அழைத்து வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். මාවගේ ගල්පේ සිට මානුභව තෝරගත්තා. මෝසෙස්ව කැඳවපු ආකාර මානුභව කැඳවා කියලා කිව්වා. அதற்கு பிறகு இன்னொரு சகோதரன் மூலமாகவும் இதே வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். එයින් පසු තවත් සහෝදරයෙක් තුලින් මේ වචනේ මට කතා කළා. இதற்கு பிறகு நான் 1994 ஆண்டு கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். 1994 වෙනි වර්ෂයේ මම දෙවියන් වහන්සේ මාව කැප කළා. அதற்கு முன்பதாக நான் 5 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ඊට ප්‍රථම ස්වාමීන්ගේ පාමුල දවස් 5ක් මම බලා සිටින වෙලාවේදී ஆண்டவர் என்னோடு கூட தம்முடைய வேதத்திலிருந்து பேசினார். දෙවියන් වහන්සේ තමයි විසුද්ධ වචනේ මාත් සමග කතා කළා. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும் නුඹ ලැජ්ජ නොවන වූ දේව ගතිවරයෙක්ද? சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கிறவனாயும் ශක්තිය වචනේ නිස්සබ්දව දේශනා කරන මිනිසෙක්ද? உன்னை தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் நிறுத்தும்படி
ஜாக்கிரதையாயிரு. ඔබ දෙවියන් වහන්සේ කෙරෙහි උතුම් මිනිසෙක් ලෙස හිතවන්න ඔබ ප්‍රේරණය சொல்லி කරනවා. 7ஆம் தேதி 11ஆம் மாசம் 1992ஆம் ஆண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசினார். අත්තිනි දින 11 වෙනි මාස 1990 මාසම් කතා කළා දෙවියන්. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே මම ගැලව ලබාගත්තු ஒரு දවසේ காரியத்தை செய்தேன். එක දෙයක් මම කළා. ஒரு போதர் பண்ணின பிரசங்கத்தை எடுத்து அந்த சூரிச்சில இருக்கிற அநேகருக்கு நான் போஸ்ட் பண்ணி அனுப்பினேன். එක පාලකරේ කළා දේශනාව මම අරගෙන සුජ්ජේසි බෝධිනෙක්ට මම යවුවා පත්වලින්. கர்த்தரை குறித்து அநேகருக்கு சொன்னேன். ස්වාමීන් වහන්සේ කියන බෝධිනෙක්ට මම ஆனா කිව්වා. ஊழியம் செய்யணும்ன்றது என்னுடைய அடித்தளத்துல கொஞ்சமே விருப்பம் இல்லாத ஒரு காரியம். සේවය කිරීම මගේ සිතේ පොඩ්ඩක් හරි තිබුණ නැති දෙයක්. ஏனென்றால் அது உத்தரவாதம் உள்ளது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். සේවයේ වගකීම දේවල් කියලා මම ஆனால் දැනගන්නවා. கர்த்தருடைய தீர்மானத்தை மாற்ற முடியாது. ස්වාමීන්ගේ තීරණ වෙනස් කරන්න බෑ. என்னுடைய சொந்த சக்தியினால மேற்கொள்ள முடியாது என்று எனக்கு தெரியும். මාගේ ශක්තියෙන් බෑ කියලා මට තේරුණා. 1994ஆம் ஆண்டு நான் ஒரு பகுதி நேர ஊழியக்காரனாக ஒரு இடத்துல சேர்ந்தேன். 1994 වෙනි වර්ෂයේ මම කොටස් සේවයක් ලෙස එකතු அந்த වුණා. இடத்துல ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கிருந்து என்னை வேறு பிரித்தார். ඒ ස්ථානයේ සේවය කරන වෙලාවට ආත්මිනවාස මාව වෙන් කරලා ගත්තා. ஆனாலும் எனக்கு மறுபடியும் ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. මාට නැවතත් සේවය කරන්න කැමති නෑ. எங்களுக்கு ஆராதனை நடத்த ஒரு இடம் இல்லை. නමස්කාර කරන්න ස්ථානයක් නෑ. ஆனால் ஒரு நாள் நான் உபவாசம் பண்ணி சொன்னேன். දවසක් නිරාධව යාඥා කළා. கர்த்தர் தெளிவாய் பேசினார். සිද්ධාර්ථනවාස පැහැදිලිව நான் அறியாத பாஷையோடு கூட என்னோடு பேசினார். මා නොදන්තු භාෂාවෙන් කතා කළා. யெகோவா சமஜிலியா என்று சொல்லி இந்தி வார்த்தையோட பேசினார். ඒකවා සොලිජයක් කියන හින්දි භාෂාවෙන් කතා කළා. அந்த சூரிஜ் பட்டணத்துல ஒரு இந்திக்காரர் இருக்கிறாரு. සුලිජ් රටේ එක හින්දි මිනිහෙක් සිටියා. அவர்கிட்ட போய் கேட்டேன் இதனுடைய அர்த்தம் என்ன? එයාලන් ගිහලා මේක අර්ථය කුමක්ද කියලා. யெகோவா உன் ஜெபத்தை கேட்டார்னு இருக்காரு. ඒකවා ඔබගේ යාඥාව ඇසුවා කියලා තිබෙනවා. அப்ப எனக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை தந்தார். දෙවියන් වහන්සේ දර්ශනයක් எப்படின்னு දුන්නා. சொன்னா ஒரு கராஜ் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த இடத்துல நான் என்னுடைய மூத்த மகனும் இருக்கிறோம். ඒක මා ගැරන්ටි එකක් තිබුණා. ඒතර මමද මගේ වැඩිමල් පුතාත් සිටියා. ஆனா அதுக்கு மேல ஒரு ஆராதனை நடக்குது. නමස්කාරයක් ඒ ස්ථානයේ සිදු වුණා. ஆனா வெள்ளைக்காரங்க எல்லாம் அப்படியே சாரியோட கூட வந்து காணப்படுறாங்க. සුදු මිනිස්යන් සාරි ඇඳලා පෙනෙනවා. ஆனா அந்த இடத்துல 2 ஆர்கன் இருக்கிறதாகவும் கர்த்தர் எனக்கு காட்டினார். ඒ ස්ථානයේ ඕගන් දෙකක් දිවෙන මාස அதே කරේ. வேளை அவர்கள் அந்த பாடலை துதி நடத்துகிறார்கள். ඒ ප්‍රශංසාව ගායනා කරනවා. அப்பொழுது இந்த வார்த்தை வந்தது போல நான் கண்டேன். ඒ විට මේ වචනේ එන ආකාරය මම හිතුවා. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே තේනවන්ත දේව நாங்க දරන්නේ. நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ண எங்களுக்கு ஒரு இடம் வேணும். මම බොහෝ ස්ථානට අපේ ඉල්ලුම් කෙරුවා මට ස්ථානයක් ඕනේ කියලා. ஆனா என்னுடைய உள்ளமான பேசுது சூரியன் லிண்டஸ் கிராஸ்ல உனக்கு ஒரு இடம் இருக்கு. ඔබට මගේ සිත කතා කරලා යම් ස්ථානයක ස්ථානයක් තිබෙන බව. நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஆரம்பித்த போது අපි හැමදේම නිවසෙන් එළියට යන්න පටන් ගන්න වෙලාවේ தொலைபேசி வந்தது. ඒක දුරකථන අමුතුමා உங்களுடைய කාර්යය. கடிதம் கிடைத்தது. ඔබගේ ලිපිය ලැබුණා. உங்களை வந்து சந்தியுங்கள் என்று අප ඇවිල්ලා මුණ ගැසෙන කියලා කිව්වා. கர்த்தர் எனக்கு எந்த இடத்தை காட்டினாரோ அதே போலதான் எங்களுடைய சபை இன்றைக்கு வருகிறது. ස්වාමීන් වහන්සේ මට ස්ථානයක් පෙන්වා දෙයි. ඒ ස්ථානය තමයි අද අපේ සභාව තිබෙන්නේ. நான் அங்க மேல போயிட்டு அவங்க இடத்துல விசாரித்த பொழுது அவர் சொன்னாங்க நாங்க இந்தியாவில் ஊழியம் செய்துட்டு வந்திருக்கிறோம். මම ඒ ස්ථානයේ විමර්ශන වෙලාවදී කිව්වා ඉන්දියාවේ සීවේ කරන ඇවිසිනා කියලා. அதுக்கு பிறகு அந்த இடத்துல 2 ஓகன் சொன்னேன். ஒரு ஓகன் தான் அவங்களுக்கு இருந்தது. அந்த நாங்க போய் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னொரு ஓகன் அவர்களுக்கு கிடைத்தது டெடிகேட் பண்ணினாங்க. දෙකක් කියලා කිව්වා. එක ඕගනයක් තමයි තියෙන. අපි ගියේ ඊ දින තවත් ඕගනයක් ගෙනලා දීලා ඒකත් ඩෙඩිකේට් எனவே කරා. கர்த்தர் பலவிதமாக என்னை உறுதிப்படுத்தினால எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. දෙවියන් වහන්සේ බොහෝ දේවල් තුලින් මට ඉස්තර කරපු නිසා මට කිසි දෙයක් කරගන්න බැරුව ගියා. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு முறை வந்து செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ස්වාමීන් දේව ගැතේ කියලා දේව වචන දෙන ஒரு වෙලාවේ 10 நேரம் ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தேன். මම කොටස් කාලේ සේවය කරන් සිටියා. அவர் தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையோடு கூட அதே வேளை தீர்க்க தரிசனம் கூட என்னோட கூட பேச එයා පැහැදිලිවද අනාගත වාක්‍ය තුලින් මට කතා කළා. அப்படியே நான் கர்த்தருடைய ஊழியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தருடைய සේවය කරන පිරිස බැටරෙලා දීලා ස්ථානය දීලා මම පෙන්වන්න සිටිනවා. இந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யவும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்து மந்தையை சரியான முறையிலே பராமரித்து அந்த மேய்ப்பர்கள் அந்த இரவு வேளையிலே விடுத்திருந்தது போல இருக்கத்தக்கதாக நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபிக்கும்படியாக தாழ்மையோடு ඒ සේවය හරියාකාර කරන්නද බැටරෙලා පාලනය කරන්නද දිනවස් සේවය දිගට කරන්නද ඔබ සෑම කෙනෙක්ම මාව යාත්මයෙන් දරාගෙන ඉලා යටත් වෙලා සිටිනවා. அந்த ஊழியங்களை ஒருபோதும் தனியாக செய்ய முடியாது. සේවයක් කවදාවත් තනියෙන් කරන්න බෑ. உங்களுடைய ஜெபமானது எங்களுடைய ஊழியங்களை வளர்ச்சி செய்யும். ඔබගේ යාඥාව අපේ සේවය වර්ධනය කරා. அது மட்டுமல்லாமல் என்னையும் கர்த்தருக்குள்ளே இருக்க செய்யும். මාව දෙවියන් වහන්සේ තුළ රඳවා පවත්තයි. எனவே நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஜெபமனை கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. දිගටම ඔබගේ යාඥාව කරන්න දෙවියන්
වහන්සේ සෑම කෙනෙක්ම ආශිර්වාද කරත්. எங்களுடைய சபையினுடைய பெயர் நான் உங்களுக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறேன். අපගේ සභාවේ නම ඔබට කියා සිලා තිබෙනවා. பெத்தேல் தமிழ் கிறிஸ்து சபை. එල්බෙටෙල් ක්‍රිස්තියානි දිව්‍ය සභාව. இன்றைக்கு கர்த்தர் உலகத்தின் அநேக இடங்களிலே அந்த பெயரை தொனிக்க செய்திருக்கிறார். අද ලෝකේ බොහෝ ස්ථානවල සභාව දෙවියන්සේ ප්‍රසිද්ධ කර තිබෙනවා. என்னுடைய வாஞ்சையெல்லாம் எங்களுடைய சபையில் உள்ள அநேக ஊழியர்கள் அநேக தேசங்களுக்கு போக வேண்டும். මාගේ කැමැත්ත නම් අපගේ සභාවෙන් බොහෝ දෙනෙක් බොහෝ රටවලට යන්න ඕනේ. இன்னைக்கு அந்த சபையிலிருந்து ஒரு இலங்கை தேசத்துக்கு ஊழியத்துக்கு இன்று வந்திருக்கிறார். අද මේ සභාවල එක්කෙනෙක් ලංකා දේශයේ සේවයට ඇවිල්ලා තිබෙනවා. இன்னும் அநேக அற்புதங்கள் செய்யும்படியாக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். තවත් බොහෝ ආස්කම් කරන ක්‍රිස්තව යාඥා කරගන්න. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ සෑම කෙනෙක්ම ආශිර්වාද කරේ. විශේෂமாக இந்த மாநிலத்திற்கு சாட்சியத்தை சத்தத தனத்தாரர்கள் சொல்லிட்டு அவர் சிறிய வயதிலிருந்து நான்